அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தவிர்க்கப்பட வேண்டிய தீய குணங்கள் என்ற மற்றொரு தொடரினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவினுடைய பெரும் கிருபையால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் தொடராக நாம் எங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருந்து நீக்கப்பட வேண்டிய பண்புகள் சம்பந்தமாக, அது குறித்த அல் குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டல்கள் சம்பந்தமாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைய காலத்தில் சமூகத்தில் புரையோடி போயுள்ள ஒரு தவறை பற்றியும், அந்த தவறிலிருந்து முஸ்லிம்களாகிய நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாட்களில் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு பொறுப்பாக இருப்பவர்களுக்கு, நீதிபதிகளாக இருப்பவர்களுக்கு அல்லது மேலிடங்களிலே இருப்பவர்களுக்கு லஞ்சங்கள் கொடுத்து, எங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து நாம் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளுதல் என்பது இன்று சர்வ சாதாரணமாக நடந்து வருகிற விஷயம். ஒரு வழக்கு நடக்கிற பொழுது, ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கிற பொழுது அதை தீர்த்து வைப்பதற்காக வேண்டி உரியவருக்கு லஞ்சம் கொடுத்து தங்களின்பால் அந்த தீர்ப்பை சாதகமாக்கி கொள்ளுகின்ற ஒரு சாரார் இன்று அதிகரித்து காணப்படுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, தங்களுக்கு தகைமை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட தங்களுடைய தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்காக அல்லது ஏதாவது ஒரு அரச உத்தியோகத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த லஞ்சம் கொடுக்கின்ற வாங்குகின்ற நிலை இன்று அதிகரித்திருப்பதை நாங்கள் அவதானித்து வருகிறோம். இந்த நாட்டை பொறுத்தவரை லஞ்சம் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்பதற்கான பல்வேறு செயற்திட்டங்களை அரசாங்கம் அமுல்படுத்துகிற பொழுதும் கூட இந்த செயற்திட்டங்களிலே பாதிக்கப்பட்ட ஒரு சாராரும், இதற்கூடாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சாராரும் மிக கஷ்டத்தோடு இந்த நிலையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற சூழலில் தான் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுடைய புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் என்று சொல்லுகிற இந்த மார்க்கம் இந்த லஞ்சம் ஊழல் தொடர்பான விஷயங்களில் இந்த குணங்களை தவிர்ந்து கொள்ள வேண்டும், இது ஒரு முஸ்லிமுக்குரிய பண்பு அல்ல என்கிற விஷயத்தை ஆணித்தனமாக சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லுகிற பொழுது, وَلَا تَأْكُلُوا أَمْوَالَكُمْ بَيْنَكُمْ بِالْبَاطِلِ, உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய பொருளாதாரங்களை நீங்கள் மோசமாக பாத்திலான அடிப்படையில் நீங்கள் சாப்பிட வேண்டாம், இன்னொருவருடைய பொருளாதாரத்தை அபகரித்து நீங்கள் சாப்பிட வேண்டாம். وَتُدْلُوا بِهَا إِلَى الْحُكَّامِ, நீங்கள் உங்களுடைய நீதிபதிகளை ஆட்சியாளர்களை நீங்கள் நெருங்க வேண்டாம். لِتَأْكُلُوا فَرِيقًا مِنْ أَمْوَالِ النَّاسِ بِالْإِثْمِ, மனிதர்களுடைய பொருளாதாரங்களை பாவமாக உண்ணுவதற்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய ஆட்சியாளர்களை நெருங்க வேண்டாம். وَأَنْتُمْ تَعْلَمُونَ, நீங்கள் அறிந்த நிலையில் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை இந்த லஞ்சம் வாங்குதல் கொடுத்தல் என்கிற விஷயத்தில் சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்திற்கும் சாபமிடாதவர்களாகத்தான் இந்த உலகத்தில் இருந்தார்கள். ஆனால் ஒரு சில விஷயங்களை நபி அவர்கள், ஒரு சில விஷயங்களை செய்பவர்களை நபி அவர்கள் சபித்திருக்கிறார்கள். அவர்களிலே ஒரு சாரார் தான் லஅனல்லாஹு ராஷிய வல் முர்தஷி, யார் லஞ்சம் வாங்குகிறாரோ, யார் லஞ்சம் கொடுக்குகின்றாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அறிஞர்கள் எங்களுக்கு இந்த லஞ்சம் என்றால் என்ன, இதை வாங்குவது எப்படி, கொடுப்பது எப்படி என்கிற விஷயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். யாரெல்லாம் தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, தான் சார்பாக ஒரு விஷயத்தை பெற்றுக் கொள்வதற்காக, அடுத்தவர்களுக்கு அதனால் அநீதி இருக்கும் என்று தெரிந்தும், அடுத்தவர்கள் அதனால் பாதிக்கப்படுவார்கள் என்று தெரிந்தும் கூட ஒருவருக்கு பணம் கொடுத்தோ அல்லது ஏதோ ஒரு உதவியை செய்தோ ஒன்றை அடைந்து கொள்ளுதல் லஞ்சம் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த லஞ்சத்தை கொடுக்கின்ற ஒரு சாரார், அதற்கு உதவியாக இருக்கின்ற ஒரு சாரார், அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கு அநீதம் இழைக்க போகிறோம் என்று தெரிந்து கொண்டும் கூட, மற்றவர்களுக்கு அது அநீதமாக பிரச்சனையாக இருக்க போகிறது என்று தெரிந்தும் கூட அடுத்தவர்களுடைய உரிமைகளில் எல்லை மீறி மோசமான தீர்ப்பு கொடுப்பதற்காக அல்லது மோசமான ஒரு விஷயத்தை செய்து கொடுப்பதற்காக அடுத்தவர்களிடத்தில் இருந்து ஏதாவது ஒரு உதவியை பெற்றுக் கொள்ளுதல், அது உடல் ரீதியான உதவியாக இருக்கலாம், பொருளாதார ரீதியான உதவியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை பெற்றுக் கொள்ளுதல் லஞ்சம் பெறுதல் என்ற வட்டத்திற்குள் வந்து சேருகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்தில் நாம் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டிய கடப்பாட்டோடு நாம் இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களுக்கென்று எதை நிர்ணயித்து இருக்கிறானோ அது
எங்களுக்கு நடந்தே தீரும். எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு எப்படி இருக்கிறதோ அதை நாங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற சின்ன சின்ன தவறுகளுக்குரிய தண்டனைகளை நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இந்த உலகத்தில் வேண்டுமானால் நாம் யாரிடத்திலாவது காலை கையை பிடித்து யாரிடத்திலாவது காசை கொடுத்து ஏதாவது ஒன்றை நாம் எங்களுடைய பக்கம் சாதித்துக் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் என்றொன்று இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் என்றொன்று இருக்கிறது. மறுமை நாளிலே யாரும் யாருக்கும் சப்போர்ட் பண்ண முடியாத, யாரும் யாருக்கும் சாதகமாக பேச முடியாத மஹ்ஷருடைய வெளியில் இப்படியானவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதை ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் புரிந்து கொள்ள வேண்டும். காசு இருக்கிறது, வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, இருப்பதை கொடுத்துவிட்டு பிரச்சனையை முடித்துக் கொள்வோம் என்று இந்த உலகத்தில் வேண்டுமானால் அந்த பிரச்சனையை முடித்துக் கொள்ளலாம். இந்த உலகத்தில் வேண்டுமானால் எங்களுக்கு சார்பாக நாங்கள் தீர்ப்பை எழுதி வாங்கிக் கொள்ளலாம். இந்த உலகத்தில் வேண்டுமானால் எங்களுடைய ஏதாவது ஒரு பொருளை நாங்கள் அடுத்தவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஏதாவது ஒரு பட்டத்தையோ பதவியையோ பெற்றுக்கொள்வதற்காக நாம் அப்படி செய்யலாம். ஆனால் எங்களுடைய விஷயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏட்டிலே பதிவு செய்யப்படுகின்றன. அல்லாஹ்வுடைய பார்வையில் இவை பதிவு செய்யப்படுகின்றன. இன்று திருமண விவகாரங்களில் கூட தங்களுடைய வழக்குகளை தங்களுக்கு சார்பாக முடித்துக் கொள்வதற்காக வேண்டி அதற்கு பொறுப்பாக இருக்கிற காதிமார்களுக்கு லஞ்சம் கொடுத்து தங்களுடைய சேவைகளை முடித்துக் கொள்கின்ற சகோதரர்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய ஒரு அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டிய மார்க்கத்தின் உயர்ந்த ஒரு பொறுப்பிலே இருக்கக்கூடிய இப்படியானவர்கள் கூட அடுத்தவர்களுடைய சின்ன சின்ன பொருளாதாரங்களுக்கு ஆசைப்பட்டு ஹராமான சம்பாத்தியத்திற்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்கிற நிலையை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் லஞ்சம் வாங்குபவர்களும் வசதியாக வாழ்வதை போல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் எப்பொழுதும் ஹராமான ஒரு விஷயத்தில் அவன் பரக்கத்து செய்யவே மாட்டான். அவர்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இந்த பூமியில் இருக்கவே முடியாது. பல்வேறு சோதனைகளை கொண்டு அல்லாஹு தஆலா சோதிப்பான். அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு செய்தி, ஒரு மனிதர் ஏதாவது ஒரு காரியத்திற்காக இன்னொருவரிடத்திலே வந்து ஷஃபாஅத் செய்து பரிந்துரை செய்து அவருக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பை அவர் கொடுப்பாராக இருந்தால் ஃபகத் அத்தா பாபன் கபீரம் மின் அபுவாபிர் ரிபா, வட்டியினுடைய வாசல்களில் ஒரு பெரும் வாசலை அவர் திறந்து வைத்து விட்டார், அந்த வாசலுக்கு அவர் வந்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை அன்புக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். ஒருவரிடத்திலே ஷஃபாஅத் செய்யுமாறு அல்லது ஏதோ ஒன்றை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்காக இன்னொருவருக்கு நாங்கள் அந்த நோக்கத்தோடு ஒரு அன்பளிப்பை செய்வோமாக இருந்தால், அந்த நோக்கத்தோடு நாங்கள் ஒரு ஹதியாவை கொடுப்போமாக இருந்தால் கூட அதுவும் எங்களிடத்திலே மார்க்கம் தடை செய்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. நாங்கள் இவரிடத்திலே போய் தனிமையிலே சந்தித்து பேசி ஏதாவது ஒன்றை கொடுத்து விட்டு வந்தால் சில நேரம் ஒரு பிரச்சனை வருகிற பொழுது எங்களுக்கு சார்பாக இருப்பார் என்ற நீயத்தோடு ஒரு அரசு அதிகாரியை நாம் வரவேற்போமாக இருந்தால், ஒரு அரசு அதிகாரியை நாம் ஏற்றுக்கொள்வோமாக இருந்தால் அந்த அன்பளிப்பு கூட எங்களுடைய மார்க்கத்திலே தடை செய்யப்படுகிறது என்பதை இந்த ஹதீஸினூடாக நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த உலகத்தில் மிக குறுகிய காலம் வாழ வந்தவர்கள். இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது எங்களுக்கு ரப்பு எதை விதித்திருக்கிறானோ அதை பொருந்தி கொண்டு வாழ பழக வேண்டும். எங்களால் ஏதாவது ஒரு தீங்கு நடந்து விட்டால் அதற்குரிய தண்டனையை நாம் இந்த உலகத்திலேயே பெற்றுக்கொள்வதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏனென்றால் மறுமையில் நாம் அதிலிருந்து பாதுகாக்கப்பட்டு விடுவோம். இல்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் எங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து ஏதாவது ஒன்றை சாதித்து ஏதாவது ஒன்றை நாம் அடைந்து கொள்வதற்காக முயற்சிப்போமாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்தில் வேண்டுமானால் எங்களுக்கு ஏதோ ஒரு அதிகாரத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு விஷயத்தில் எங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மறுமையில் நாம் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். எங்களுடைய பொருளாதாரம் இப்படியான மோசமான விஷயங்களூடாக வளர்க்கப்படுமாக இருந்தால் அதனூடாக உணவு கொடுக்கப்படுகின்ற எங்களுடைய குழந்தைகளையும் மனைவியையும் நாங்கள் நரகத்துக்குரியவர்களாகவே வளர்த்தெடுக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அடுத்தவர்களிடத்திலே கை நீட்டி வாங்குகின்ற அரச உத்தியோகத்திலே இருக்கிற பதவிகளிலே இருக்கிற வேறு வேறு நல்ல நிலைகளிலே இருக்கக்கூடிய சகோதரர்களும் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். தங்களிடத்தில் இருக்கின்ற ஏதாவது ஒன்றை கொடுத்து ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய கால சூழல் நிறைய சகோதரர்கள் ஆரம்ப காலங்களிலே லஞ்சம் கொடுத்து பதவிகளை பெற்றவர்கள், தொழிலை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹு அலம் அவர்களுடைய பொருளாதார வருமானத்தை அந்த ஹராமான வழியினூடாக பெற்றுக்கொண்ட அந்த பொருளாதார வருமானம்
வருமானம் அவர்களுக்கு சேர்ந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அது ஹராமானதாக இருப்பதற்கு மிக நெருக்கமானதாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு சகோதரனும் அல்லாஹுக்காக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஹராமான சம்பாத்தியத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதனூடாக நாம் என்னதான் செயற்பாடுகளை செய்தாலும் என்னதான் நல்லறங்களை செய்தாலும் அல்லாஹுடைய நெருக்கத்தை நாம் ஒரு பொழுதும் அடைந்து கொள்ளவே முடியாது என்கிற விஷயத்தை உள்ளத்திலே வைத்து நாம் இந்த மோசமான தீய குணத்திலே இருந்து நாம் விலகி இருப்போம். சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கூட அல்லாஹுவை பயந்து அல்லாஹுக்காக வேண்டி எங்களுடைய கடமைகளை சரியாக செய்வோம். எங்களிடத்தில் திறமை இருந்தால், எங்களுக்கு ஆற்றல் இருந்தால், எங்களுடைய பக்கம் நியாயம் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதனை தந்தருள்வான். இந்த உலகத்தில் இல்லாவிட்டாலும் கூட மறுமையில் அதற்கான நீதி நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும் என்கிற விஷயத்தில் நாம் உறுதியாக இருப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இவ்வாறான தீய பண்புகள் ஊடாக பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்ளுகின்ற நிலையில் இருந்து என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மஸ்ஹரு ரமலான் 2026 இன்றைய நாளுக்கான கேள்வி. இந்த உரையில் கூறப்பட்டுள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் சபிக்கப்பட்ட 2 சாராரையும் குறிப்பிடுக. கேட்கப்பட்ட கேள்விக்கான சரியான பதிலினை உமது பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கம் என்பவற்றுடன் 07726555658 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து வெற்றியாளர்களாக மாறுங்கள்.